இச்சப்பூர் சினிமாலைக்கு இந்த இப்படி நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து இந்த டெலிஃபோன் டாஸ்க் வந்து திரும்பவும் வந்து தொடங்கிடுச்சு. ஹலோ ஹலோ டாஸ்க்கு. இதில் வந்து மஞ்சரி ஃபோன் எடுக்கிறாங்க, ஹேர் கலர் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ரயனை வந்து சூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்துருந்தோம். ஸோ மஞ்சரி வந்து பார்த்திங்கன்னா என்ன சூஸ் பண்ணிக்கலாம்ல, என்ன சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து 2 பேர் வந்து கேட்டாங்க. ஒன்று ஜாக்லின், இன்னொன்று பவித்ரா. ஸோ இப்போது வந்து அது முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே மாற்றவும் முடியாது. ஏன்னா ரயான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. இப்போது வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா வந்து சொன்ன ஒரு விஷயம் செம ஷாக்கிங்காக இருந்தது. பவித்ராவுக்கு இப்போது அந்த ஒரு விஷயம் வந்து அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா உண்மையிலே வந்து பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிற வரையும் இதை வந்து வெளியே பேசுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு முடிவை வந்து அவங்க எடுத்தது பார்க்க முடிஞ்சுது. என்ன அப்படின்னா வந்து பாய்ஸ் மொட்டை அடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம். பட் கேர்ள்ஸ் வந்து மொட்டை அடிக்கிறாங்க அப்படின்னா வந்து சம்திங் வந்து அது ரொம்ப ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ அவங்களுக்கு சினிமாவில் இருக்காங்க, ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது அவங்க நிறைய இடங்கள் படங்கள் நடிக்கணும். அதே மாதிரி நிறைய வந்து அவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து முடி வெட்ட மாட்டாங்க. முடி ஹேர் கட் பண்ணுவாங்க. பட் ஃபுல்லாக மொட்டை அடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பட் இப்போ பவித்ரா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டே யாருக்காவது இந்த மாதிரி டாஸ்க் வந்ததுன்னா என்கிட்ட கொடுங்க, நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னது செம்ம அதிர்ச்சியாக இருந்தது. எல்லாருமே வந்து ஷாக் ஆகிட்டாங்க. ஒரு பக்கம் இருந்துட்டு ராணா வந்து அது வருதோ இல்லையோ, ஆனால் நீங்கள் சொல்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும்ல, செம அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அருண் பிரசாத் வந்து நான் நெக்ஸ்ட் டைம் கால் எடுத்தால் நான் உங்களை சொல்கிறேன், அதுக்கப்புறம் கால் எடுத்தோடனே நீங்கள் பேக் அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லையா நான் சொன்னால் பண்ணுவேன் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரி இப்போ அப்படிலாம் பண்ணாதீங்க, இப்போ வெளியே போயிட்டு நம்ம பட வாய்ப்புகள் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஒர்க் பண்ணோம்ல, அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் பரவாயில்ல, அதுக்கெல்லாம் வந்து விக் இருக்குது, எவ்வளோ விஷயங்களில் வந்து இருக்குது, அதை வச்சுக்கலாம். ஆனால் நம்ம ஒரு இடத்துக்கு இங்கே வந்துவிட்டோம் அப்படின்னா நம்ம இதுக்காக ஏதாவது பண்ணி ஆகணும்ல, நம்ம நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமாக வந்து அவங்க இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ பவித்ரா வந்து நிறைய இடங்களில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க, தன்னை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்து அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறது தான். பட் அப்படி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சால் அதை வந்து செமையாக வந்து ப்ரூவ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போது அவங்களுக்கு யாராவது அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா செமையாக இருக்கும். பட் ப்ரோமோ பார்த்த வரையும் வந்து அந்த மாதிரி எதுவும் வந்து நடக்கலை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பவித்ரா வந்து எடுத்த இந்த ஒரு முடிவு பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.